பிக் பாஸ்ல இந்த வாரம் பணப்பெட்டிய விக்ரம் தான் வெளியே எடுத்துட்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இந்த ஒரு வாரம் பணப்பெட்டி வாரம். யாரோ ஒருத்தர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல பணப்பெட்டி எடுத்துட்டு போவாங்க. இதற்கு முன்னாடிலாம் இன்னார் தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் திஸ் டைம் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா எல்லாருமே பணத்துக்காக விளையாடுறேன் அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லிட்டாங்க. பட் இதுல விக்ரம் கண்டிப்பா எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா இந்த சீசன்ல வீட்ட விட்டு வெளிய போயிருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி உள்ள வரவங்க விக்ரம பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் நாள் வியானா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்க விக்ரம பார்த்து, "நீ வந்து சரியா விளையாடல. நான் ஆரம்பத்துல பார்த்ததுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாரு உன்ன பார்த்து வந்து வக்ரம் அப்படிங்கிற மாரி ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கேம தான் நீ இடையில ப்ளே பண்ணியிருந்த. நான் பார்த்த விக்ரம் நீ இல்ல." அப்படிங்கிற மாரி டோட்டலா போட்டு உடைச்சுட்டாங்க. அதே மாரி இன்னைக்கு பிரவீன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. வந்தவருமே அதை தான் சொன்னாரு. "நீ வந்து இரக்கமே இல்லாம விளையாடுற. நெறைய பேத்த மேனிபுலேட் பண்ற. குறிப்பா சுபிக்ஷா போனதுக்கு நீ தான் காரணம். இது மட்டும் இல்லாம இந்த வீட்ல வந்து விக்ரம், வக்ரம்னு உனக்கு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் கரெக்ட் தான்." அப்படிங்கிற மாரி வரக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே விக்ரம பயங்கரமா டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த ஒரு வாரம் விக்ரம பயங்கரமா டார்கெட் பண்றாங்க. அவர் வந்து மனசொடைஞ்சு போயிட்டாரு. வியானா பேசின 1, 2 வார்த்தைக்கே என்ன இப்ப கூட கூட்டிட்டு போங்க. நான் போறேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட்ஸும் உள்ள வந்து இதே மாரி சொல்லும்போது, கண்டிப்பா அவரே கெஸ் பண்ணிருவாரு. ஓகே, நம்ம பேரு வெளியில வேற மாரி போகுது போல. அண்ட் இதுக்கு மேல இந்த கேம்ல இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது சரியா இருக்காது. அதனால இத்தோட அப்பீட் ஆகுறது மேல் அப்படிங்கிற மாரி அவரு யோசிப்பாரு. அண்ட் பணப்பெட்டியில ஒரு 10,00,000 சேர்ந்துச்சு அப்படின்னா, அவரோட கால்குலேட் படி அந்த ஒரு அமௌண்ட்ட அவர் எடுத்துட்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு வெளியில இருந்து வரவங்கலாம் விக்ரம டார்கெட் பண்றாங்க. விக்ரம்க்கு வெளியில அந்த அளவுக்கு பேரு போகல. பட் இருந்தாலும் உள்ள வர கண்டஸ்டன்ட்ஸ் இப்படிலாம் பண்றத பார்க்கும்போது, ஒருவேளை பிபி ட்விஸ்ட் பண்ணி விடுறாரோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. விக்ரம் பணப்பெட்டிய எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு புறம் வியானா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, வந்த உடனேயே எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல முதல் ஆள் சாண்ட்ரா. வியன்னா அவர்கள் சாண்ட்ராவ பார்த்து, "நீங்க வந்து பயங்கரமா நடிக்கிறீங்க. நடிச்சே நெறைய பேத்த வந்து வெளிய அனுப்புறீங்க." அப்படிங்கிற மாரியான ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க பார்வன் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேத்த தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப இவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. மத்த விஷயங்கள் நடந்துச்சு. அது எல்லாமே உண்ம. அதெல்லாம் யாருமே பொய்ன்னு சொல்ல கிடையாது. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தோனே கத்துறது, அவங்க பக்கத்துல வந்தாலே ஒரு மாரி பிஹேவ் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது பியூரா எனக்கு வந்து அது நடிப்பு மாரி தான் இருந்துச்சு அப்படின்னே வியானா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வியானா மட்டும் கிடையாது, நெறைய பேர் வெளியில சொல்லியிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததெல்லாம் ஓகே. பட் ஓவரா அவங்க ஆக்ட் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வியானா பேசினது இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாண்ட்ரா நடிக்கிறாங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.